அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க கழகத் தலைவன் அப்படின்ற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அப்படியே அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வஜ்ரா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்ல டாட்டா எப்படி எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கோ அந்த அளவுக்கு வஜ்ரா அப்படின்ற ஒன்று பயங்கர ஃபேமஸா இருக்குன்றத காமிக்கிறாங்க. அண்ட் வஜ்ராவோட எம்டி அந்த திவாரி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ப்ரெஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு தான் புதுசாக லான்ச் பண்ண போகிற ஒரு கனரக வாகனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 40 நாள் அது அமலுக்கு வரும். அது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வர 40% எரிபொருள் நமக்கு மிச்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நிறைய நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் அதை பற்றி பயங்கரமாக போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்தால் பல மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி கூட டைப் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல அப்போதான் இவங்களோட இண்டஸ்ட்ரியிலேருந்து திவாரிக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி மாசு கட்டுப்பாட்டு அளவை விட இதை தாண்டி இருக்கு நம்மளோட ப்ராடக்ட், இதோட வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால இதை சேல் பண்ண முடியாதுன்னு சொல்ல திவாரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறார். ஏன்னா இவங்களோட ப்ராடக்டால ஒரே நாளில் பயங்கரமான சென்செக்ஸ் இவங்க உயர்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகாமல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடும். இதனால இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிருங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாங்க. கட் பண்ணால் சென்னையில் இருக்கிற வஜ்ராவோட ஒரு பிரான்ச்சை காமிக்கிறாங்க. ஒரு வயசான நபரால் பார்த்தீங்கன்னா வேலையே செய்ய முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற அவரோட சீனியர் இதை நீ செஞ்சுதான் ஆகணும், நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவர் என்ன பண்ணுறதுன்னு தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட சீனியர் ஆஃபீஸருக்கு கால் எடுக்கணும்னு போயிட்டுறாரு. இவர் என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே வேலை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மவுஸ் கொண்டு இவரோட கீபோர்டு வழியோ தானாக இயங்க ஆரம்பிக்குது. அந்த ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா முடியுது. இவர் இது எல்லாமே எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோவோட இன்ட்ரோ. எதிர் கேபினில் உட்காந்துக்கிட்டு இந்த வயசான நபருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா திரு அப்படின்றது தான். இது மூலமா இந்த வயசானவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டர். அப்படியே கட் பண்ணால் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். இந்த சீன் படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருப்பாங்க. மொத்தமாக ஒரே சீனாக சொல்லிட்டு உங்களுக்கு குழம்பாம இருக்கும் அப்படின்றதுக்காக. ஹீரோ முதல்ல ஹீரோயினை பப்ல தான் பார்த்துருப்பார். எதிர்ச்சியான சந்திப்பு தான். பார்த்த உடனே அவருக்கு அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் செகண்ட் மீட்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்ல ஹீரோயின் ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இவங்க எந்த பதிலும் சொல்லாம அவங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே காஃபி ஷாப்ல தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க சித்தி கூட வந்திருப்பார். ஹீரோவோட சித்தியை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. அவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, என்னை மட்டும் உன் கூட இங்க பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க ஹீரோ இந்த விஷயத்த பாக்குறாரு. ஹீரோயின் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இவளோட சித்தியை பார்த்தீங்கன்னா வேற சைட்ல உட்கார வைக்கிறாரு. ஹீரோயினும் அவங்களுக்கு தெரியாம அங்கிருந்து போகலாம் ட்ரை பண்ண ஆனா மாட்டிக்கிறாங்க. நீ எங்கம்மா இங்க வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு ஹீரோ கூட இன்ட்ரோவும் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் இப்படிதான் பாத்தீங்கன்னா அவங்களோட முதல் சந்திப்பே ஆரம்பிக்குது. ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல யூஎஸ் போயிடுவாரு. அது வரையும் நான் அவன் கூட சுத்திக்கிட்டு இருப்பேன். அவன் கூட இருக்கிறவளையும் எனக்கு சந்தோஷமா இருக்கு, மற்றபடி அவனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்ச நட்பு ஒரு கட்டத்துக்கு மேல காதலா மாறிடுது. அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட என்னையே அறியாம நான் லவ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் விட்டுருக்க கூடாது, அவன் யூஎஸ் போயிடுவான், அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேகமா போய் சொல்லலான்னு போக அது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு யூஎஸ்க்கு நாளைக்கு போறதா பிளான் போட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நாளே கிளம்பிட்டு இருப்பாரு. நான் கூட இருக்கிறவளையோ உனக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை வரும், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். நமக்குள்ள இருந்தது என்ன அப்படின்றது ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதா போயிருச்சு. உன்னோட ஆம்பிஷனே ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல ஒரு டாக்டரா வேலை பார்க்கணும் அப்படின்றதுல அதுக்காக நீ என்னெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பத்தி எந்த ட்ரேஸுமே இல்லாத மாதிரி கிளம்பிட்டு இருப்பார். ஃபேஸ்புக் கொண்டு அவர் யூஸ் பண்ண எல்லாத்துலயும் தான் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருப்பார். இந்த விஷயத்தால ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிட்டு இருப்பாங்க. சொல்லாம கிளம்பிட்டான், அவனை பத்தி சின்ன அடையாளம் கூட விட்டு வைக்காம கையோட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவரை நினைச்ச பயங்கர ஃபீல் பண்றாங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இப்ப அப்படியே 8 வருஷம் கழிச்சு பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஆம்பிஷனான ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு ஊர்ல டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு யூஎஸ் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எங்க வஜ்ரால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவங்க 2 பேருமே இப்போ அப்படியே காமிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த வஜ்ராவோட எம்டியை மறுபடியும் காமிக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமா இருக்கு, அதை மறைச்சிருங்க, யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிட்டு இருக்கும். சின்ன சேனல் கொண்டு பெரிய சேனல் வரலையும் இதையே போட்டு கிளின்னு கிளிக்க இவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுது. நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தன் லீக் பண்ணிட்டு இருக்கான். கடந்த 4 வருஷங்களா எடுத்து பார்க்கும்போது நம்ம பிளான் போட்டது எதுவுமே நடக்கல. ஒண்ணு அதை வேற யாருன்னா வாங்கிட்டுறாங்க, இல்ல இந்த விஷயம் வெளியே கசிஞ்சிருது. ஸ்டார்டிங்ல நம்ம இது ஏதோ எதிர்ச்சியா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நமக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தன் தான் எல்லா டேட்டாவையும் திருடி வித்துக்கிட்டு இருக்கான். அவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் ஒருத்தனை ஹையர் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க.
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் மட்டும் தேவை அப்படின்ற மாதிரி என்னென்ன வேணும்னு சொல்லிக்கிறார். முதல் விஷயம், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம், எவ்வளோ கொலை நடந்தாலும் அதை நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும். மூணாவது விஷயம், போலீஸ் இதில் தலையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி இந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகுறாரு. இதோட முதல் வேலையாக அந்த டாப் சீக்ரெட்டான அந்த பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் மொத்தமே 7 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். 6 பேரை நான் விசாரிச்சுட்டேன், உன்னை மட்டும்தான் விசாரிக்கணும். நீ யார்கிட்ட சொன்னேன்னு ஒழுங்க மரியாதையாக சொல்லிடுன்னு சொல்ல அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாரு. போலீஸ் என்னை 2 நாளாக விசாரிச்சாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தான் வெளியவே விட்டாங்க. என்னை நம்புங்க, என்கிட்ட எதுவும் கிடையாது, நான் யார்கிட்டையும் சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஆனால் இவர் விடுற மாதிரியே தெரியல. ஒரு ஆணி எடுத்து கையிலே அடிக்கிறாரு, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். இன்னொரு கை போகிறதுக்குள்ள உண்மையை சொல்லு, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீ செத்துருன்னு சொல்ல அவரும் பயங்கரமாக யோசிச்சு பார்க்குறாரு. நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இவ்வளோ வருஷம் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்கல, சம்பளம் கூட அவ்வளோ உயர்வா இல்லை. இது எல்லாத்தையும் நினச்சி ஒரு நாள் நான் குடிச்சிட்டு பாரில் புலம்புனேன், அப்போதான் இந்த விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே இவர் பேசினாருன்னு சொன்னார் இல்லையா, அந்த நபருக்கு ஸ்கெட்ச் போட்டுறாங்க. அவரோட ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கிட்டு, உன்னோட பொண்ணு இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு தானே நினைக்கிற, அதான் அவள் படுத்து தூங்கல, பப்பில் இருக்கா, நீ இப்போ ஏதாவது ஒன்று சொல்லலன்னு வையன், அவளை நான் அடித்து சாகடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட. முதல்ல இவர் முடியாது, எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் அதுக்கப்புறமா ஒத்துக்கிறாரு. நான் அவங்களோட மூஞ்சை எதையுமே பார்த்தது கிடையாது, நான் எல்லா விஷயங்களையும் பென்ட்ரைவில் ஏற்றுவேன், ஒரு ட்ரெயினில் வச்சுட்டு வந்துடுவேன். அப்படி வச்சுட்டு வரும்போது ஒரே ஒரு முறை மட்டும் சந்திரசேகரை பார்த்தேன், மேபி இதுக்கு பின்னாடி அவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இவங்களோட மொத்த டார்கெட்டும் சென்னையில் இருக்கிற சந்திரசேகர் அப்படின்ற ஒரு நபர் மேலே உழுது. அந்த கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஒரு நபராக தான் இருப்பார். அவர் 6 நாளாக நாங்கள் சர்ச் பண்ணிட்டோம், அவரோட ஃபோன் கொண்டு இமெயில் வரலையும் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டோம். சஸ்பீஷியஸாக எங்களுக்கு எதுவுமே தெரியல. விசாரித்த வரைக்கும் தெரிஞ்சது ஒன்று தான், அவன் செலக்ட் பண்ணுற ஆளுங்க எல்லாருமே ஒன்று ப்ரமோஷன் கிடைக்காம அதே இடத்துல இருக்கிறவங்க, இல்லைனா வயசாகி சம்பளம் கம்மியாகவே கிடக்கிறவங்க. இவங்க எல்லாரையும் தான் அவன் டார்கெட் பண்ணுறான். ஆனால் இந்த வருஷத்தில் சந்திரசேகர் எதுக்காக வந்தார் அப்படின்னு தெரியல. அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர் இது எதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல, அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சென்னைக்கு கிளம்புறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்தில் ஹீரோவை காட்டுறாங்க. பயங்கரமான ஒரு பிஜிஎம் போட்டு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஆனால் அது முடிச்ச கையோட இவர் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் ஒன்று வச்சிருப்பார். அந்த இடத்துக்கு போய் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறார். அங்கே $US கொண்டு ஒரு 6-7 பாஸ்போர்ட் வச்சிருப்பாரு. அதை பப்ளிக் கட் பண்ணி சந்திரசேகரை காமிக்கிறாங்க. அவரோட எல்லா ஐடியும் இவங்க ஹேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க இல்லையா, என்ன நடந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இருக்கும்போது தான் ஒரு அன்வான்ட் மெயில் ஒன்று ரிசீவ் ஆகுது. அந்த மெயிலுக்கும் சந்திரசேகர் ரிப்ளை பண்ண கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, மறுபடியும் ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்றது. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இதனால இவங்களோட ஆளுங்க ஒரு 4-5 பேரை செட் பண்ணி அவங்க எல்லா ஷர்ட்லையும் கேமரா வச்சுட்டு அந்த சந்திரசேகரை சுற்றி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸாக அவங்க வருவான், அப்போ அவன் கையும் களவுமா மாட்டுவா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு இந்த அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா காரில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சந்திரசேகரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கார். அங்கேருந்து கிளம்பி ரெஸ்ட் ரூம் போக பின்னாடியே ஒரு நபர் போகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. வெளியே போகும்போது ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறாரு. அந்த நியூஸ் பேப்பரை எடுக்கிற வரவன் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஆளாக இருக்கணும், நீ அங்கேயே இரு, எவன் எடுக்கிறான்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஆளை நிற்க வச்சுட்டுறாரு. அண்ட் வெளியே வந்து இந்த சந்திரசேகரும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை நிறுத்துறாரு. குட்டி பையன் சுண்டல் வித்துக்கிட்டு இருப்பான். 2 பாக்கெட்டை கொடுன்னு சொல்ல இவர் காசு எடுத்து கொடுக்குறாரு. அந்த பையன் காசை பார்த்தோன்னே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பையன்கிட்ட ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி அர்ஜுன் இவர் நிற்க வச்சிருந்தார் இல்லையா ஆளுங்க, அதில் ஒரு ஆளை ஓடி போய் அந்த பையனை பிடிக்க சொல்கிறாரு. அண்ட் இந்த எல்லா விஷயங்களையுமே சந்திரசேகருக்கு தெரியாமல் தான் நடக்கும். ஆனால் அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க காசை கொடுக்குறார். சேஞ்ச் இல்லைன்னு சொல்ல பக்கத்தில் இருக்க ஒரு நபர் கொடுக்குறார். அவரோட காது கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அந்த நபர் எதுவும் பேசாமல் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறார். இதையும் பார்க்குறாரு அர்ஜுன். அந்த நபரையும் நோட் பண்ணிக்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யாருக்குமே புரியல. திடீர்னு சந்திரசேகர் காணாமலும் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக தேடிக்கிட்டே இருக்க அவர் மேலே போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால் ஒரு நபர் ஓடி போய் அவரை பிடிக்கலாம் ட்ரை பண்ண அந்த நபரை யாரோ பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டுறாரு. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு தெரிய வருது, நம்ம டீமில் இருக்க ஒரு ஆளியை அடிச்சிட்டாங்க, அது யாருன்னு தெரியலன்னு சொல்ல உடனே அவரும் வண்டியிலிருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டுறாரு. அவரோட ஆளுங்களோட சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் சுற்றி தேட சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருப்பார். பின்னாடியே துரத்திட்டு போய் சந்திரசேகரையும் பிடிக்க அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அதை சின்ன பையன் கொண்டு
அந்த சந்திரசேகர் ஒரு நபர்கிட்ட பேசினோடனே அந்த நபர் பேசாமல் போயிருப்பா இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்கிறார். அந்த சின்ன பையன் கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் காசு கொடுக்கும்போது அவரோட மோதிரத்தை தெரியாமல் கொடுத்துட்டாரு, அது திருப்பி கேட்டுருவாரோன்னு தெரிஞ்சுதான் நான் ஓடி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் இன்னொரு நபரை விசாரிக்கும் போது அவர் என் கிட்ட இந்த மாதிரி நான் 10,000 ரூபாய் தரேன், உடனே இந்த ஸ்டேஷனை விட்டு போறியான்னு கேட்டாரு, அதனால நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பாரு. அண்ட் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு நபரை மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேப் போட்டு வந்துட்டு இருப்பார். அவர் அந்த சந்திரசேகரை இடிச்சிட்டு போற மாதிரி இருந்திருக்கும். அப்பதான் பென்ட்ரைவை தூக்கியிருப்பார். இந்த நபர் தான் நம்ம தேடிக்கிட்டு வந்த ஆளு அப்படின்றது அந்த சந்திரசேகருக்கே தெரிஞ்சிருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா கலையரசனா இருப்பார். இப்போ அப்படியே கட் பண்ணி இவரோட பிளாஷ்பேக் ஒன்று போகுது. கலையரசனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நிறமாத கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே இந்த பிளான் எல்லாருமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும், 30 நிமிஷத்துக்குள்ள நான் வெளியே வரல அப்படின்னு வையா, குழந்தைய சேஃபா வளர்த்துக்கோ, நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்திருப்பார். அண்ட் உள்ள வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் விழுந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யார் கல்லையும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. கட் பண்ணி அர்ஜுன் கிட்ட வருது. சிசிடிவி கேமரா மூலமா இந்த நபர் தான் அவர்கிட்ட இருந்து பென்ட்ரைவ் தூக்கினாரு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் அவரை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. அப்பதான் அர்ஜுன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவர் பென்ட்ரைவை மாத்தின டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:17 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல தான் இவங்களோட ஆளையும் ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும். ஒரே நேரத்துல எப்படி 2 விஷயங்களை பண்ணியிருக்க முடியும்? அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருப்பார். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கள சுத்து போட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதனால ஒரு பிளானை போடுறாரு, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும், நான் சொல்றத நீ செய் அப்படின்ற மாதிரி சந்திரசேகருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார். அதனாலதான் பாத்ரூம்ல போய் அந்த பேப்பரை வச்சுட்டு வந்ததும் அந்த சின்ன பையன் கிட்ட போய் மோதிரத்தை கொடுத்ததும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. அண்ட் கலையரசன் கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஆளுங்க இருக்காங்க, இதை நான் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு பின்னாடி மூல காரணமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நிற்கிது. ஆனால் ஹீரோவை பற்றி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அந்த சைடு அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா சந்திரசேகரை பிடிச்சிட்டார் இல்லையா, அவர் பிடிச்சி அவர்கிட்ட விசாரிக்கும் போது நீ என்னை என்ன கொடுமைப்படுத்த போற, என்ன கொடுமைப்படுத்தினாலும் நான் அதை தாங்கிப்பேன், ஏன்னா நான் ஒரு 3 வருஷமா நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த கொடுமைக்கு பதிலாக நான் சாகிறதே மேல் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன் பொண்ணு இருக்கால அப்படின்ற மாதிரி இவரோட பொண்ணை மானமங்கப்படுத்தி கேவலப்படுத்துற வீடியோவை காமிக்கிறார். நீ உண்மையை சொல்லலன்னு வையன், உன் பொண்ணு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்ட இவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே கன்வின்ஸ்ட் ஆகிடுறாரு. இது எதையுமே பணத்துக்காக பண்ண கிடையாது, ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கவர்மெண்ட்டோட கம்பெனியை பார்த்தீங்கன்னா வஜ்ரா டேக் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். வஜ்ரா டேக் ஓவர் பண்ணதால அங்கே இருக்கிற ஒரு 4000 பேருக்கு வேலை போயிடுச்சு. அந்த 4000 பேர்ல ஒருத்தர் வேலை போயிடுச்சு அப்படின்றதுக்காக வீட்டு வாடகையை ஏத்தினாரு. வீட்டு வாடகை ஏத்தினதால வயசான தன்னோட மனைவிக்கு மாத்திரை வாங்க காசு கம்மியாயிடுச்சு. இதனால அவரோட வயசான மனைவியை வச்சுக்கிட்டு ஒரு நபர் பயங்கர கஷ்டப்பட்டார். ஆனா அந்த கம்பெனியே நம்பி இருந்த ஒரு ஆயாக்கு வேலை போனதால அவங்க குடும்பமே நடு தெருவில் நிற்கிது. நான் இப்ப சொல்றது எல்லாமே ஒவ்வொரு காரணம் தான். அந்த 4000 பேருக்கும் முதற்கொண்டு இன்னும் பல கம்பெனியை வஜ்ரா எடுத்துக்கிச்சு. அவங்க எல்லாருக்கும் இதே தானே நடந்துகிட்டு இருக்கோம். நான் டேட்டா எல்லாத்தையும் 3D விற்க கிடையாது, அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அர்ஜுன் பயங்கரமா சிரிக்கிறார். நீ என்ன நினைச்சு டேட்டாவை கொடுத்தன்னு தெரியல, ஆனா உன்கிட்ட இருந்து வாங்குறவனுங்க எல்லாருமே உன்னை ஏமாத்தி அதை காசாக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உன்னை எப்படியா இருந்தாலும் சாகடிக்க போறேன், சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன விஷயத்த எனக்காக சொல்லிட்டு சாவு அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் தான் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சு என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவன் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு முறை மட்டும் அவன் பேக்ரவுண்ட்ல கொரியன்ல பேசுற மாதிரி நான் கேட்டேன், அதை தவிர மிச்சம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா சென்னையில எந்தெந்த இடத்துலலாம் கொரியன் பேசுறாங்க, ஏதாவது கோச்சிங் சென்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ண சொல்றாங்க. அப்படி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏற்கனவே கலையரசன் ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரால மாட்டிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ரெண்டுமே ஒரே ஆளுதான் அப்படின்ற மாதிரி பிடிச்சிடுறாங்க. இங்க அவன் எதுக்காக வந்தா அப்படின்ற மாதிரியும் அவன் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியா உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. கலையரசன் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பார். வில்லனோட ஆளுங்க இவரை கண்டுபிடிச்சி சுத்து போட்டுடுறாங்க. உடனே ஹீரோக்கு இவர் போன் அடிக்கிறார். என்னோட குழந்தைய நீ பத்திரமா பாத்துக்கோ, அவளையும் பத்திரமா பாத்துக்கோ, நீயும் இந்த ஊரை விட்டே போயிட்டுறா, சந்தோஷமா வாழுடா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணா ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவர் ஏதோ ஒரு ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது. அப்படியே கட் பண்ணா இங்க இவர் சண்டைக்கு தயாராக அர்ஜுன் அங்க இவரை சம்மடி அடிச்சு புடிச்சிட்டுறாரு. உயிரோடு இருக்கும்போதே தூக்கிட்டு வாங்க, இவனை வச்சு விசாரிக்கணும்னு சொல்ல கலையரசன் பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து கழுத்து அறுத்து அந்த இடத்துல இறந்து போயிட்டுறாரு. இதனால அர்ஜுனும் பாத்தீங்கன்னா அவரோட பாடியை யாருன்னா வாங்க வருவானுங்க, அப்ப அது மூலயமா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா போற மாதிரி தெரியல.
கலையரசனோட ஒய்ஃப் கிட்டயும் நம்ம போனோம் அப்படின்னா அவங்க நம்மள பிடிச்சிருவாங்க, அவனோட பாடியை வாங்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அனாதை பணமாவே இருக்கட்டும்னு சொல்ற இவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களோட வேலை செய்யற இடத்துல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. நிறைய வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எடுத்து பேச இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இறந்து போன கலையரசனோட போட்டோ எடுத்துக்கிட்டு இவங்க எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும் போய் இவரை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எங்கேயுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது, யாரோ சொந்தக்காரங்களை தான் பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கலையரசனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொரியன் டீச்சராக இருப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்தவங்க மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அங்கே ஒரு வருஷமாக வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அர்ஜுனும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர ஹீரோவும் வேக வேகமாக ஓடி வந்து அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த சைடு அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. விசாரிக்கும் போது அந்த அட்ரஸே ஃபேக்கு அப்படின்ற ஒரு நபர் இங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அர்ஜுனும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், அந்த டெட் பாடியில் தான் க்ளூ இருக்குது, மறுபடியும் அங்கேயே போவோம் அப்படின்ற மாதிரி டெட் பாடியை பார்க்க போகிறார். இந்த சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்த ஆபத்து, இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி முதல் வேலையாக கலையரசனோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா சேஃப்டியான ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அண்ட் ஹீரோக்கு உதவுற ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். அந்த அர்ஜுன் அப்படின்றவன் ரொம்பவே மோசமானவன், கார்பரேட்காரங்க அவனை ஹையர் பண்ணுறதே பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். வெளிநாட்டில் 6 வருஷமாக ஒரு கார்பரேட் கம்பெனி எதிர்த்து பழங்குடியினர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இவன் போய் 2 மாசத்துல அதை முடிச்சு கொடுத்தான். 4 கிராமங்கள் காணாம போச்சு அப்படின்ற மாதிரி அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு, இதுக்கு மேல நான் கூட உன்னை கான்டாக்ட் பண்ண மாட்டேன், இங்க இருந்து போறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, இதே சமயத்துல அர்ஜுனும் பாத்தீங்கன்னா ரெட் பாடியை போய் பாக்குற பிளேட்டை வச்சு தச்ச மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட்டுக்கு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் மூலயமா யார் என்னன்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்ல அது மூலயமா செக் பண்ணி பாக்குறாங்க. இறந்து போன ஒரு நபரோட டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்றவர்களே கண்டுபிடிச்சிட்றாங்க. அது மூலமாக விசாரிக்கும் போது ஹீரோவோட பேர் அடிப்படுது. அவனும் இவனும் ஒன்னா காலேஜில் படிச்சுருந்துருக்கானுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கலையரசன் ஹாங்காங்க்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்து 2 பேருமே இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கானுங்க. அதுக்கப்புறமா டச்சிலே இல்லாத மாதிரி நடந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவங்களோட ஒரே ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நிற்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்களோட சித்திக்கு ஃபோன் பண்ணுறது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் சேஃபாக வந்துருங்க, இங்கே இருந்து நம்ம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவங்களும் கிளம்பலான்னு ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க கதவை உடைச்சிட்டு உள்ளே வர இவங்க அதுக்குள்ளே சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களோட லேப்டாப் முதற்கொண்டு ஃபோன் வரலையும் எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோ கூட என்ன பேசினாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இவர் ஃபோன் பண்ணி என் கூடயே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம் தன்னை நோக்கி ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம். என்னை நெருங்கிட்டாங்க அப்படின்னா உன்னை நெருங்குறது ரொம்பவே ஈஸியாயிடும், நான் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கணும், நீ இங்க இருந்து தப்பிச்சு போய் சந்தோஷமா வாழு, அவ்வளோ பெரிய கார்பரேட் எடுத்துக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பேசு, அவள் 8 வருஷமா உனக்காக கல்யாணமே பண்ணாம இருக்கா, நீ சொல்லாம கூட அவளை விட்டு போயிட்ட, எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபோன் நம்பர் அனுப்பிட்டு சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அர்ஜுனும் வந்து பார்த்தா அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஹீரோவை நெருங்கிறதுக்கான ஒரே ஒரு லிங்க் இவங்க தான், இவங்களும் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம கான்ல இருக்கும்போது இன்னொரு சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. 8 வருஷம் கழிச்சு ஹீரோட வாய்ஸை கேட்டவொடனே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு, இதனால தான் நான் உன்னை விட்டு போனேன், இந்த வாட்டியாச்சும் ப்ராப்பராக சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன், அதனால தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸை கேட்ட உடனே அழுதுகிட்டே, இவ்வளோ நாள் நீ என்ன பண்ண அப்படின்றதுலாம் எனக்கு தேவை கிடையாது, நான் உன் கூடயே வரேன், என்னை நீ கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறாங்க, என்னோட ட்ரீம் லைஃப்ல தான் நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன், ஃபெசிலிட்டியே இல்லாத கிராமத்தில் தான் நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இல்லை அப்படின்னா இங்கே பாதி பேரோட வாழ்க்கையே இல்லை, எனக்கு உன் கூட இப்போ வரணும்னு தான் தோணுது, ஆனால் என்னால் வர முடியல, என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குன்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட நிலைமையால புரிஞ்சிக்க முடியுது, நான் கூட்டு போகிற சூழ்நிலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கணும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அப்போன்னு பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாச்சு நான் உன்னை பார்க்கணும், நீ எங்கே இருக்கன்னு சொல்லுன்னு சொல்ல ஹீரோவோ வேற வழி இல்லாமல் தான் இருக்கிற இடத்த அனுப்பி விட்றாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின்காக ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு காலி ஆயிடணும் அப்படின்ற பிளான்ல இவர் உட்காந்துக்கிட்டே இருக்க, ஆனால் அங்கே நடக்கிறது வேற. ஹீரோயின் வருவாங்க, பயங்கரமாக அடிபட்டு கை கால்கள் எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு வருவாங்க. பின்னாடியே ஒரு 4-5 கார் ஸ்பீடாக வந்து இவரை சுற்றி வளைக்குது.
அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஹீரோவோட சித்தி செத்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட போன் கொண்டு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா அவங்களோட Facebook அக்கௌண்ட்டை பிடிச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் கூட பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டோ எடுத்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா சித்திரவதை கொடுத்திருப்பாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் பண்ண முடியாம அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லி இது வரையும் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு இவங்க எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில சிக்னல் இருக்காது. எங்க சிக்னல் வரும்னு கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஃபேக்டரியில வரும்னு சொல்றாரு. அங்க நிறுத்த அர்ஜுனும் இறங்கி இந்த மாதிரி அவனை புடிச்சிட்டேன், அவங்க கிட்ட இருந்து எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்டரி கூட்டு போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம அடிக்கிறாரு. மூஞ்சி முகரை எல்லாத்தையும் பேத்துட்டு வீடியோ ஆன் பண்ணி உன்னை பத்தி விஷயங்களை சொல்றான்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்துருப்பாரு. இவரை பார்த்தீங்கன்னா உங்களோட சித்தி அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவங்க தான் தத்தெடுத்திருப்பாங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லியிருப்பார். இதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் அப்படியே மயங்கிட்டு இருப்பார். இதனால இவரும் ஆளுங்களை அனுப்பிச்சு அதை பற்றி விசாரிடான்னு சொல்ல ஹீரோ இருந்த அந்த ஆசிரமத்துக்கு போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஊர்லேயும் விசாரிக்கிறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா அம்மா முதற்கொண்டு கலையரசனோட அப்பா அம்மா இன்னொருத்தவங்க அந்த சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்டும் அங்கே தான் வேலை செஞ்சுருந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற மாசு கழிவுகளால் அந்த கிராமமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனியை இமீடியட்டாக மூடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா முதற்கொண்டு கலையரசனோட அப்பா வழியும் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ் கொடுத்து அடுத்தடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னா அந்த சித்தியோட ஹஸ்பண்டுக்கும். ஸோ இது எல்லாமே ஃபேக்ட்ரியால தான். அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா வஜ்ரா தான் இருக்கும். ஸோ ஹீரோவோட பிளான் என்ன அப்படின்னா டேட்டாக்களை திருடி விற்கிறது கிடையாது, வஜ்ராவை தரமட்டமாக அழிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. இதனால ஹீரோவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணும்போது அப்போதான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சின்ன வயசு விஷயங்களை சில இதை காட்டுவாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா 4-5 பேர் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. இதனால அங்கே இருக்கிற வார்டனை ஒரு தனியாக கூப்பிட்டு போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லித்தராரு. பல வித்தைகளை கற்றுட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு அடித்தவரெல்லாம் திருப்பி அடிக்கலான்னு பாங்க மறுபடியும் அடி வாங்கிட்டு வர்றாரு. உன்னை பாதுகாக்க தான் நான் அதை கற்றுக் கொடுத்தேன். 5 பேர் அடிக்கிறது 10 பேர் அடிக்கிறதுல படத்துல மட்டும்தான் முடிக்கும். ரியல் லைஃப்ல உன்னால மிஞ்சி போனா ஒரு 3 பேரை தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோ அங்க இருக்கிற ஒரு 3 பேர் அடிச்சு கத்தி எடுத்து குத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அந்த அர்ஜுன் முதற்கொண்டு அங்க இருக்கிற எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா லாக் பண்ணுங்க, இங்க இருந்து அவன் வெளியவே போக கூடாது, அவன் போனா மட்டும்தான் இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ முதல் வேலையா அங்க இருக்கிற கேஸை லீக் பண்ணி விட்டுட்டுறாரு. பாதி பேர் அதுல இறந்து போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாருமே மாஸ்கை போட்டுக்கிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்க அவங்க மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் விழுந்துரும். அந்த கெமிக்கல் வெயிலில் பட்டால் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கும். இதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்கள அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக வெயில் பட்ட உடனே எரிய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனும் அவன் கூட இருக்க இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அர்ஜுன் ஹீரோ 2 பேரும் தான் மிச்சம் இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா காலில் செம்ம அடிபட்டு பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ அன்கான்சியஸ்க்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் படம் எல்லாமே வேஸ்ட் தான். வஜ்ராவை எதிர்த்து ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வஜ்ராவை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அந்த இண்டஸ்ட்ரியவும் வஜ்ரா தான் வாங்கியிருக்கு, அது தெரியுமா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்டுல நம்பர் 1 கம்பெனியா வஜ்ரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஒரு நிழல்ல போய் உட்காந்துப்பாரு. இந்த சைடு அர்ஜுனும் பாத்தீங்கன்னா வெயில நின்றுட்டு இருப்பார். அந்த சட்டையோட வந்தா தானே எரியும், மேல கெமிக்கல் இருக்குல்ல, வெறும் உடம்புல எப்படி எரியும் அப்படின்ற மாதிரி சட்டையை அவுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றாரு. ஆனா ஹீரோ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாது. அர்ஜுன் இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. உங்களுக்கு எதிராக நாங்க அந்த கம்பெனியை உருவாக்கல, உங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கணும். அந்த கம்பெனியோட சேர்மன் யாருன்னு தெரியுமா? நானும் கலையரசனும் மட்டும்தான் இதை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க பின்னாடி எங்களோட நண்பனும் ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை காமிக்கிறாரு. அவர் மூலமா தான் கம்பெனியை உருவாக்கி இருப்பாங்க. இவர்கிட்ட இருந்து ரஷ்யன் மாஃபியா கும்பலுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வித்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வஜ்ராக்கு தெரியாது. அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா மாஃபியா கூட உங்க கம்பெனி லிங்க் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடும். இதுதான் எங்களோட பிளான், 8 வருஷ பிளான் அப்படின்ற மாதிரி சொல்ல அர்ஜுனும் ஹீரோவும் நெருங்கி வந்துட்டார். உடம்புல உயிர் இருக்கிறவளையும் நான் உன்னை அடிச்சே சாகடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லி எதுக்குமே பயப்பட மாட்டாராம் தெரியுமா? ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்த்து அவர் பயந்துருக்காரு. அவரோட வாழ்நாள்ல அவருக்கு எதிராக எவ்வளவு கலைகள் கத்துட்டு வந்தாலும் அவர் தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணுவாராம். ஆனா ஒரே ஒரு கலையை, அதாவது ஒரே ஒரு ஆக்ஷனை 10,000 தடவை ஒரு நாளைக்கு ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவரோட வாழ்க்கையிலே சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஃபோக்கஸா இருக்க ஒருத்தரால யாரையுமே வீழ்த்த முடியாது, கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆசிரமத்தோட வார்டன் சொல்லியிருப்பார். இந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் மார்ஷியல் ஆர்ட்ஸில்.
அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அர்ஜுனை போட்டு செம்மையா ஒரு லாக்கு வைக்க அப்படியே நாக் அவுட் ஆகி கீழே விழுறாரு. கழுத்தை முறிச்சு அவர் அந்த இடத்துலயே சாகடிச்சிட்றாரு. கட் பண்ணா வஜ்ராவோட எம்டிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் மாஃபியா கூட அவங்க லிங்க் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி படு பாதாளத்துக்கு தள்ளப்படுது. அந்த ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் போய் சேருது. ஹீரோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ் தான் அது. இதை நினைச்சு அவங்க பயங்கரமா சிரிக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஸ்டைலாக நடந்து வந்துகிட்டே இருக்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க.